இன்னைக்கு கரூர்ல விஜய் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறம் போயிருக்காரு. அதில் அவர் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா மிகவும் அநாகரிகமானது. தொடர்ந்து விஜய் பேசிட்டு வர்ற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அளவில் இல்லை. ஒரு நாகரிகமான ஒரு மனிதர் பேசக்கூடிய அளவில் அவருடைய பேச்சு இல்லை. இன்னும் அவர் சினிமா பாணி பேச்சில் இருந்து மாறவே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா தேர்தலுக்கு முன்னாடி அவர் பிரச்சாரங்களில் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி ஒரு பேச்சு வழக்க சட்டசபையிலையும் பேசுகிறாரு, நன்றி அறிவிப்பு கூட்டமாக அதுலேயும் பேசுகிறாரு. இன்றைக்கி ஒரு இலவு விசாரிப்புக்கு போயிருக்காரு. இந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகிவிட்டது. கரூர் இன்சிடெண்ட் நடந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவர் செய்தியாளர்களை சந்திக்கலை. அவர் கிடுகிடுன்னு ஓடுறாரு சென்னைக்கு. செய்தியாளர் தடுத்து அவரை கேட்குறாங்க, 30 பேர் பலியாகிட்டாங்க பேசுங்கன்ட்டு. பேசலை. சென்னைக்கு போயிட்டார். அடுத்து பேசினாரா? பேசலை. பல பேர் அவர்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க, பேசலை. சரி, திருப்பி கரூருக்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கலாம் அப்படின்னா அதுவும் இல்லை. அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கூட ஒரு ஆறுதல் செய்தியாக ஒரு வீடியோ போட்டுருக்கலாம், போடலை. பிற்பாடு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்தது. எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் முடிஞ்சு பதவி ஏற்றப்போ கூட அவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான பேச்சில் கூட ஒரு இரங்கல் தீர்மானம் கூட அவர் வாசிக்கலை. அந்த ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை 41 பேர் பலியானதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நிகழ்வுகள் நடக்கும்போது சட்டசபையில் அவருடைய முதல் பேச்சு அப்போ கூட அவர் கரூரில் பலியானவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசலை. ஆளுநர் உரைக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசினார். அந்த ஆளுநர் உரையில் கூட அந்த 41 பேர் பலியான குடும்பங்களுக்கு எதனா செய்யணுமா? செய்யலை. எதுவும் சொன்னாரா? சொல்லலை. ஸோ அவ்வளோ வருத்தத்தில் இருந்த விஜய் இதுவரைக்கும் எதுவும் பண்ணலை. சில மாதங்களுக்கு முன்பு ஜனநாயகம் ஆடியோ லான்ஸில் கூட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸர் மனசு வழியில் அவர் ஆடுறாரு. சரி, இதெல்லாம் நம்ம ஒரு பார்ட்டில் வச்சுக்கலாம். இன்றைக்கி பேசின பேச்சு எப்படி இருந்தது? இன்றைக்கி ஒரு இலவு வீடுன்னே சொல்லுவோம். ஒரு இலவு வீட்டுக்கு அவர் கேட்க போகிறார். அப்படி தான் இன்றைக்கி பேசுகிறது. இது வரைக்கும் அவர் போய் கேட்கல, யாரையும் போய் சந்திச்சு கேட்கல. அப்போ கூடுதலாக என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு நிவாரணம் வழங்கலாம் அப்படின்னு போகிறாரு. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அந்த இடமே ஒரு மௌன இடமா இருக்கணும். ரொம்ப மௌனமாக இருக்கணும். ஒரு அமைதி இருக்கணும். அமைதியும் ஆரவாரமற்ற ஒரு சூழலும் இருந்தால் தான் அது ஒரு அஞ்சலி கூட்டமாகவோ அல்லது நினைவு கூறத்தக்க கூட்டமாகவோ, அவரே ஒரு வாயில சொல்லியிருக்காரு, ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்படும்ட்டு. அப்படி மாதிரி வாயில சொல்லும் கூட அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக யாரோ ஒரு பழி வாங்குற மாதிரி. சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட, நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட அந்த நிகழ்ச்சிக்கான பொறுப்பு நம்ம தான் ஏற்றுக்கணும். பொறுப்பு மிக முக்கியமாக அவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கான கதாநாயகனே. அந்த நிகழ்ச்சியில் அவரால் இல்லை அவர் சொல்கிற வேற ஆள் மேலே பழி போட்டால் கூட நிகழ்ச்சியில் இறந்தவங்களுக்கு அவர் முன்னின்று அவர் எல்லாமே பண்ணியிருக்கணும். பண்ணலை. ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறவர் இந்த கூட்டத்தில் விசில் அடித்து டான்ஸ் ஆடி அவரோட செய்திகளாம் பார்த்தீங்கன்னா மிக அசிங்கமாக இருக்குது. ரொம்ப தரக்குறைவாக இருந்தது. ஒரு வார்த்தையை டேஷ் போட்டு சொல்லாமல் சொன்னார். மயிறு அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். ரெண்டாவது நான் இந்த ஓடு ஓடுன்னு பாட்டு, ஒரு சினிமா பாட்டை பாடி அதை ஆக்ஷனோட காமிச்சார். அது அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, துண்டை சுற்றுறாங்க. இதெல்லாம் பிரச்சார கூட்டமாக? ஒரு இரங்கல் கூட்டமாக நடத்தியிருக்கக்கூடாது. அதை ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ மௌனாஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடாது இன்னைக்கு. அதெல்லாம் செய்யலை. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா முன்னாள் முதல்வரை அதாவது எப்படின்னா சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாராம். ஓடி போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் முன்னாள் முதல்வரை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே குளத்தூரில் கொத்து போராட்டம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது மாதிரிலாம் என்ன லாங்குவேஜ்? ஒரு சிஎம்க்குரிய நாகரிகமாக அது? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த காலத்தில் வாழ்கிறேன்னு பெருமைப்படுறேன் அப்படின்னா, கலைஞர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு பெருமைப்படுறோம். கலைஞர் இருந்தபோது கூட ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை நம்ம பெருசாக யாருமே அவரை புகழலை, பாராட்டலை. அவரெல்லாம் இவ்வளோ திறமை மிக்கவரா, அவரெல்லாம் நிர்வாகம் செய்வாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தும் போய் கடந்த 5 வருஷ காலத்தில் அவரும் புதுசாக தான் முதல்வர் ஆனார். அவரும் 5 வருஷ காலத்தில் நாடு போற்றும் முதல்வராக இருந்தார். பல மாநிலங்கள் அவரோட நிர்வாக திறமையை மெச்சி இன்றைக்கி குளத்தூரில் அவர் தோக்கடிச்சதை பல பேர் திட்டிகிட்டு இருக்கான். இப்படி பண்ணிட்டீங்களாடா அவரை அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட முதல்வர்கள்லாம் பார்த்த நம்ம இந்த மாதிரி ஒரு முதல்வரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சாபக்கேடான நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த சாபக்கேடான நிலைமையில் வாழ வேண்டியிருக்கிறான வருத்தம் எப்படி உண்டாகுதுன்னா இன்றைக்கி விஜய் பேசின பேச்சை பார்த்து தான் தெரிஞ்சிச்சு. மிக மோசமான அருவருக்கத்தக்க ஒரு மனுஷன் மாதிரியா பேசுகிறார் அவர். கண்ணியமும் சுய கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த மாதிரி பேசுனா இதை பார்க்குற அங்கே இருக்கிற அவரோட ரசிக குஞ்சுகள் என்ன மாதிரி நிலைமையில் இருப்பாங்க? சும்மாவே அந்த ரசிக குஞ்சுகள் மோசமான தற்கூறிகளாக இருக்காங்க. ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரியா இந்த கூட்டத்தை நடத்துறது? அசிங்கமாக இல்லை? மிக கேவலமான செயல் நீங்கள் நடந்திருக்கு.
விஜயோட பேச்சு வரலாற்றில் வந்து பல பேரால அசிங்கமான அருவருக்கத்தக்க நிகழ்வா நினைவு கூறப்படும்.